எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையாக அசம்பிள் ஆகிட்டோம். இந்தியன் உமன்ஸ் ஃபைனல் போயிருக்காங்க, பிளேயிங் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. முழுமையாக சியர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். அந்த ப்ரிவ்யூ தான் இந்த எபிசோடு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் கம்மிங் ஆஃப் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, கிரேட் சாம்பியன்ஸ். இந்த ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் வந்து அக்ராஸ் ஜெண்டர்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு வந்து எல்லாரும் ரேட் பண்ண ஒரு டீமு. இது வரைக்கும் வந்து ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, அது இந்தியாவோட. இன்னி 2வது தடவை இப்போ தோத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா டீமை ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸியான இதுவே கிடையாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ப்ரிவியூலே, 2003 ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதையும் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்ரிசியபிள், கமெண்டபிள், அப்ளாடபிள். ஸோ அப்படி தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இந்தியன் டீம் வந்து கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்டு. நிறைய சேஞ்சஸும் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் பிரதிகா ரவல் இன்ஜூரி ஆகிட்டாங்க அதுக்கு முதல் மேட்ச்சில். ஸோ அதையும் அவங்க மீறி மேட்ச் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் அப்பயும் சொன்னேன், இந்த டீம் வந்து அவ்வளோ நாட் பேட் டீம், கண்டிப்பாக வந்து நல்லா விளையாடுவாங்க, சில இது மட்டும்தான் அவங்க பண்ணணும், சில கேப்ஸ் இருக்குது, அதை மட்டும் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா திஸ் இஸ் குட் டீம் தான், கண்டிப்பாக செமிஃபைனல் வந்துருவாங்க. அந்த 2 மேட்ச் எப்படி விளையாடுறாங்களோ, ஏன்னா இந்த ஃபார்மெட் அப்படி இருக்கு. நீ யூஆர் அலவுட் டு ஹேவ் 1 or 2 பேட் கேம்ஸ் இந்த லீக் ஸ்டேஜ். அது ஓகே, இந்தியா ஹேட் தோஸ் பேட் கேம்ஸ், ஃபைன். பட் நாக் அவுட் செமிஃபைனல் ஃபைனலில் நீங்கள் உங்களோட பெஸ்ட் கேம் ஆடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஸு. நமக்கு வந்து மென்ஸில் மட்டும் சிரிக்குது. மென்ஸ் கிரிக்கெட்டில் வந்து 2023 வேர்ல்டு கப் அப்படி தான் ஆச்சு. அந்த வந்து 10 டீம் வேர்ல்டு கப்பு, எல்லாரும் ஒரு தடவை விளையாடுவோம். ஒரு பேட் டேவே இல்லாமல் போச்சு. இங்கிலாண்டோட மட்டும் அந்த ஒரு பேடாக இருக்கும், அதுவும் ரோஹித் சர்மா அடிச்சிருவாரு. கடைசியில் ஃபைனலில் வந்து கோல் அடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா. அதே மாதிரி இந்த வாட்டி ஹோப்ஃபுல்லி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஆகக்கூடாது. இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து தே ஹேட் தேர் பேட் டேஸ் இனிஷியல் லீக் ஸ்டேஜஸ்லேயே. பட் அதை மீறி வந்து அவங்க செமிஃபைனலில் தே ஹேட் அ குட் டே, ஒன் மோர் குட் டே தென் தேர் சாம்பியன்ஸு. யாரும் வந்தாலும் புது சாம்பியன் தான். ஆஸ்திரேலியா இந்த வாட்டி இல்லை அப்படிங்கிறப்ப சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைமு. என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். முதலாளி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம அதே மாதிரி தான் அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. 2 தடவை 100க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவோட இது பண்ணாங்க. ஸோ அவங்களும் செமிஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட சண்டை போட்டு கடைசியில் இங்கிலாந்து வந்து அவங்க மேல ஒரு, நம்ம எப்படி ஆஸ்திரேலியாவோட நம்ம ஜெயிக்காம இருந்தோமோ அதே மாதிரி இங்கிலாண்டோட அவங்க ஜெயிக்காம இருந்தாங்க. செமிஃபைனல்ல ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு ஐ திங்க் டிசர்வ்ட் ஃபைனலிஸ்ட் தான் 2 பேரும். ஸோ ஒரு ஹார்ட் ஃபைட் நாளைக்கு ஈக்குவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து ஏற்கனவே விளையாண்டுருக்கோம், அவங்க நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க அந்த லீக் ஸ்டேஜ்ல. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுல கடைசியில அந்த அம்மா நடீன் கிளார்க் வந்து ஒரு 84 அடிச்சு விட்டுருச்சு. அதை ஐ மீன் அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷர் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்போ வந்து நம்ம விளையாண்டது 5 பவுலரோட, இப்போ டீம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 6 பவுலரோட. அதே 6 பவுலரோட மோஸ்ட்லிக்கு செமிஃபைனல்ஸ் விளையாண்ட டீமோடு தான் திருப்பி போவாங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வி ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன். நம்ம கொஞ்சம் இந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்ச ஹைப்ல அந்த மொமெண்டம் அப்படியே கொண்டு போனா பெட்டர். ஆனா அதை வச்சு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான். டீம் நியூஸ் என்னடா போன தடவை இப்போ ப்ரிடாமினென்ட்லி ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், இப்போ ராதா யாதவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். நம்முடைய வந்து ஒரு ஆஸ்பின்னர் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ராதா யாதவ் ப்ரிடாமினன்ட் ரைட் ஹேண்டட் லைனப்ல ஒரு லெஃப்ட் ஹேமர் இருந்தா நல்லா. 2 பேர் ஆல்ரெடி ஸ்ரீசரணி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ராதா யாதவ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதான் நல்லதுதான். இது இருந்தா நம்ம நல்லா தானே ஃபுல்லாவே அதை வச்சு போடலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆல் அவுட் ஆனது 67 ஆல் அவுட் ஆனது வந்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ்ல தான் ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ தே ஆர் பிட் வீக் ஆன் தட் சைடு. ஸோ 2 பேர் போறது இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் தான். மழை இன்டர்மீடியட் தான் வரும்னு போட்டிருக்காங்க. ஆனா கூகுள் வெதரை பார்த்தா இருக்கா ரிசர்வ் டே வந்து கண்டினியூ தான் ஆகுமா மேட்ச்? மேட்ச்லாம் கிடையாது, அதே மேட்ச் அப்படியே எந்த இதுல நிறுத்துறோமோ அப்படியே கண்டினியூ ஆகும் போட்டிருக்காங்க. அதுதான் எப்பவுமே அதுதானே. 2003 வேர்ல்ட் கப்ல எல்லாம் மழை பெஞ்சதுன்னு எல்லாரும் இது பண்ணாங்களே, கோட்டை அழிங்க, நாளைக்கு முதல்ல இருந்து டாஸ் போடுங்க, இந்த பாண்டிங் அடிச்சதெல்லாம் செல்லாது அப்படின்னு சேவாக் நாட் அவுட். அப்ப பரவாயில்ல, திருப்பி டாஸ் போடுங்க நாளைக்குலாம் ஆரம்பிச்சோம். பட் அப்படி கிடையாது, கண்டினியூ தான் ஆகும் தம்பின்ட்டாங்க அப்பவே. இப்பயும் அதே கணக்கு தான், கண்டினியூ தான் ஆகும். அதுதான் டீம் நியூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னுக்கு அப்புறம் டீம் மாற்ற மாட்டாங்க, 200% மாற்ற மாட்டாங்க. அவங்க மாற்றணும்னு திங்க் பண்ணால் ஹர்லின் தியோல அவங்க வெளியே உட்கார வச்சிருக்காங்க. இன்ஃபார்ம் பேட்டர் நம்பர் 3, இன்ஃபார்ம் நம்பர் 3, ப்ரொலிஃபிக் ஸ்கோரரு. இந்த மாதிரி WPL அடிச்சுட்டாங்க, இந்த வேர்ல்ட் கப்லையும் நிறைய மேட்ச் கண்ட்ரிபியூட் பண்ணாங்க, வெளியே உட்காந்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ஹர்லின் தியோலா ஜமீமாவான் தான் இருந்துச்சு அந்த ஸ்பாட்டுக்கு. இவங்க லீக்ல வந்து ஜமீமா உட்கார வச்சுட்டு ஹர்லின் தியோல ஆடினாங்க, இப்போ ஹர்லின் தியோல உட்கார வச்சாங்க. இவங்க அன்லைக்லி டு சேஞ்ச் தான். பட் இன்கேஸ் ஷஃபாலி மாதிரி ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயருக்கு தே கேன் கோ இன் ஃபார் ஹர்லின் தியோல், பிரச்சனை இல்லாமல். ஏன்னா மரிசான் காப் தான் அந்த பக்கம் ஓப்பன் பண்ண போகிறாங்க.
அவங்க வந்து பயங்கரமாக ஸ்விங் பண்ண போகிறாங்க. ஒரு ரெண்டு சைடும் ஸ்விங் பண்ண போகிறாங்க, பயங்கரமாக ஸ்விங் பண்ண போகிறாங்க. மென்ஸ் கேமையும் சேர்த்தாலும் அவங்க தான் வந்து இப்போதைக்கு மோஸ்ட் ஸ்விங் லெவல். நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா மேரிசன் கப் தான் ஹையஸ்ட் வரும். அவ்வளோ ஸ்விங் பண்ணும்போது ஷெஃபாலி வர்மா மேலே கொஞ்சம் நம்பிக்கை எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அவ்வளவு ஸ்விங் ஆகுறதுனால படவே படாதுன்ற. ஏன் ஜெமீமா கொண்டு வர மாட்டாங்களா உள்ளார? ஒன் டவுன் ஜெமீமா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவங்களோட டீம். இது காப்பும் ஒரே டீம் தான். ஜெமீமாவும் டெல்லி தான், ஷெஃபாலியும் டெல்லி தான், காப்பும் டெல்லி தான், எல்லாருமே டெல்லி தான், இந்த பவுலரும் டெல்லி தான். 1-on-1 ஜெமீமா வர்ஸ் கேப் வந்து இன் ஃபேவர் மோ ஆஃப் கேப் தான். ஏதோ 14 ரன் தான் கொடுத்திருக்காங்க, 40 பால்ல 2 தடவை அவுட் ஆகியிருக்காங்க. காப் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி, சர்பாசிங் ஜூலன் கோஸ்வாமி. அவங்க வந்து கிரேட் கோட்டு தான் அவங்க. பட் ஜெமீமா சர்வை பண்ணிடுவாங்க. மந்தனாவும் கொஞ்சம் பொறுமையாக ஆடு, பிளே அவுட் காப்பு. பட் ஷெஃபாலி வந்து பொறுமையாக ஆடணும், ஆஸ் பிளே அவுட் காப்பு. அது அவங்க பண்ணுறது தான் வந்து பெரிய மேட்சப், காப் வர்சஸ் ஷெஃபாலிங்கிறது. அவங்க எல்லாம் அதான் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் 2 பேரும் நிறைய விளையாடி இருப்பாங்க. பட் அது ஒரு இது. இந்தியா வந்து டீம் சேஞ்ச். என்னடா போன தடவை வெற்றி சொன்னது வந்து டிஃபெண்ட் பண்ண பார்த்து தான் அவுட் ஆனாங்க, அடிக்கிறதெல்லாம் 2-4 அடிச்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ பிளே அவுட் பண்ண பார்த்தாலே அவுட் ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் உள்ளே வந்துச்சு அந்த பால். அதான் லேட்டாக அந்த பால். அதுவும் மேட்ச் ப்ராக்டிஸு அது எல்லாமும் இருக்குல்ல. அதான் அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை பர்சனலாக. பட் அடிச்சா ஓகே தான், சந்தோஷம் தான். வேர்ல்ட் கப் ஃபைனலில் அடிச்சு இந்தியா ஜெயிக்க வச்சா இட்ஸ் குட் ஃபார் ஹர் அண்ட் குட் ஃபார் த கண்ட்ரி. எல்லாரும் நம்ம ஃபேன்ஸ் ஹாப்பி தான். பார்ப்போம். என்ன சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு பேட்டரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பேட்டரோட போனாங்க இங்கிலாண்டோட. இந்தியாவோடையும் அவங்க அதை பண்ணுவோம். இந்தியா வந்து கொஞ்சம் பவுலிங் வீக்கு கம்பேர் டு பேட்டிங். வந்து எது ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா ஈஸிலி பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு. அவங்க அதே மாதிரி பண்ணுவாங்களா இல்லை? சவுத் ஆஃப்ரிக்காவும் பவுலிங் வீக் தான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் எடுக்கலாம். அவங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த கால் எடுக்கணும். அது அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க ஷப்னிம் இஸ்மாயில் ரிட்டையர்மெண்ட் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பவுலரு. பட் அவங்க ரிட்டையர் ஆனது அந்த ஒரு பெரிய வாய்டு அவங்களுக்கு. இவங்க அபயவங்க காக்கா வந்து போடுவாங்க ஓரளவுக்கு. பட் அந்த அளவுக்கு இது கிடையாது. காப் மட்டும்தான் அவங்களுக்கு. இந்தியன்ஸ் வந்து காப்பை மட்டும் பிளே அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, மற்றவங்க எல்லாத்தையும் ஐ திங்க் தேல் டேக்கிள் ஈஸிலி. நடன் டி கிளர்க்கு பல வருஷமாக மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கேம் டைமே கிடைக்கல. இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 2 கோட்டு 2 குட்டு, 2 வெரி குட்டு 2 கோட் இருக்காங்க. லாரா உல்வாட் வந்து ஒரு பேட்டிங் கோட்டு ஓப்பனிங்கு, பவுலிங் கோட்னா மாரிசன் காப் தான். ஸோ அவங்க 2 பேரும் கோட்டு. வேற எக்ஸ்ட்ராடினரி லெவலில் வந்து இன்னும் 2 பேர் வந்து நடன் டி கிளார்க்கும் க்ளோயி டிரியான் இருக்காங்க. அவங்களும் மும்பை இந்தியன்ஸ் தான். பட் சான்ஸ் கிடைக்கல. 2த்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ இந்த 4 பேரை மட்டும் இவங்க வாட்ச் பண்ணணும். தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்காவில். இந்தியாவில் வந்து வெற்றி, நீ சொல்லு யாரெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. இந்தியாவில் நம்மளுக்கு என்ன ஓப்பனிங் மந்தனா போன மேட்ச் ஜஸ்ட் ஐ திங்க் வெரி அன்லக்கி. அது ஒரு ஃபிளிக்கர் ஆஃப் அவுட் ஆயிட்டாங்க அவங்க. ஐ திங்க் ஸ்டில் காம்பன்சேட் ஃபார் திஸ். மற்றபடி ஜெமீமா போன மேட்ச் வந்து உயிரை கொடுத்தாங்க. ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் திருப்பி உடனே எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ திங்க் ஷி வில் ட்ரை டு லிவ் அப் டு இட். அதே மாதிரி பவுலிங்ல வந்து நம்ம ராதா யாதவ் தான் வச்சு விளையாடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி ஷி வில் முக்கியமான விக்கெட் எடுத்தாங்க. சம பால் உள்ள வந்துருச்சு. ஸோ மெயினா கீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இவங்க ராணாவும் ராதா யாதவும் ஸ்ரீசரணியும் தான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் இருக்கு. கிராந்தி கிரவுட் வந்து ஷி ஷுட் பிக்அப். அதாவது ஆரம்பத்தில் நல்லா போடுறாங்க, அப்புறம் டெத்ல போறப்ப ஷி கெட்ஸ் டு கைண்ட் ஆஃப் ரொம்ப ஹைப் ஆயிடுறாங்க. கிராந்தி கிரவுட் ஹைப்பை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக அவங்க ரேணுகா சிங்கோட பேர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் தான். அதுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒருத்தங்க பவுலிங் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யாராவது ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பா வி ஹாவ் டு ஸ்டாண்ட். நம்ம சொன்ன மாதிரி ஷெஃபாலி வர்மாக்கு ஒரு நல்ல சான்ஸ். எங்க டிஒய் பட்டேல் நடக்குது. டிஒய் பட்டேல் ஆமா, அங்க ஹெவியா டியூ வரும் லாகோல். இந்தியாவுக்கு வந்து இது 4வது மேட்ச். பெட்டர் சான்சஸா சேசிங் தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆனா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதுவும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க லாகோல்? யூசுவலா சேசிங் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சேசிங் பண்ணி தான் உங்களுக்கு கப் அடிச்சாங்க, எங்க ஆளுகளும் கப் அடிச்சாங்க. சேசிங் தான் வேர்ல்ட் ஃபைனல்லாம் சேசிங் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும், ஈஸி. இப்ப டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க இந்தியா தெரியல. ஆஸ்திரேலியாவோட சேஸ் பண்ணிட்டாங்க. என்னடா என்ன வெற்றி பேட்டிங் பண்ணுவாங்களா? டியூலா இருக்குன்னா இல்ல மேபி வெதர் இருக்குறதுனால they will want to bat again செகண்ட். இல்ல வெதர் இருக்கறனால யூசுவலா இருக்கு. டார்கெட் சேஸ் பண்ணிட்டாங்களே வெற்றி. இல்ல சேஸ் பண்ணிடுவாங்க. பட் மெயினா நம்ம சேஸ் பண்றது முக்கியம் தான். டாஸ் யார் ஜெயிச்சாலும் சேஸ் தான் பண்ணுவாங்க.
2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சேஸ் தான் பண்ணுவாங்க. சேஸ் தான் போகணும் பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன நீங்க ஒரே என்ன ஒரு நினைக்கிறீங்க? சேசிங் தானே? ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு 4வது மேட்ச் அதே ஸ்டேடியம்ல அந்த ட்ராட், அவங்களுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஸ்டேடியம்ல. ஸோ அவங்க கவுஹாத்தியில் ஆடினாங்க செமிஃபைனல்ல. அதான் இந்த டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், சேசிங் கிரவுண்டு தான். அதனால தான் நம்ம நம்பிக்கையா ட்வீட்டே போட்டோம், இவங்க வந்து 350 ஆஸ்திரேலியா அடிச்சாலும் 340 அடிச்சாலும் இவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. டியூ பயங்கரமா டியூ வரும், நல்ல அவுட்ஃபீல்டு இதாக இருக்கும்னு. சப்போஸ் இவங்க சேஸ் பண்ணாங்கன்னா அந்த காப்பை மட்டும், ஆனால் லைட்ஸில் வந்து பயங்கரமாக ஸ்விங் ஆகும், காலி பண்ணிடுவாங்க. எடுத்தோடனே நம்ம பார்த்துருக்கோம் WPL எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே 4 விக்கெட்டு 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லாகுல், நீங்களும் சேஸ் தானே சொல்றீங்க? சேஸ் தான். ஃபைனல்ஸ் யூஸ்வலா சேசிங் தானே. அப்படியும் இல்லை, பேட் பண்ணி பேட் அவுட் ஆஃப் த கான்டெஸ்டும் பண்ணலாம்ல. ஆஸ்திரேலியா பண்ணாங்களா 2003ல? அது ஒரு வாட்டி தானே பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி அப்படியும் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறப்ப நம்ம அப்படிதான் நினைச்சோம், வி தாட் வி பேட்டட் அவுட் தெம் நினைச்சோம். கடைசியில இந்த நதீன் கிளார்க் வந்து கெடுத்து விட்டாங்க. இல்லாட்டி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து காம்பினேஷன் ஈக்குவேஷன் ஒரு ஓவர்ல மாறிடுச்சு. ஆக்சுவலா அகமதாபாத்ல நான் அப்படிதான் நினைச்சேன், மட்டுக்கிட்டு அப்படிதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துருச்சு, நல்லது அடிச்சிருவானுங்க மொத்தமா. ரோஹித் மட்டும் இன்னொரு 5 ஓவர் நின்றுக்கலாம், சரி ஓகே, அதை பத்தி பேசி ஒன்றும் இல்லை, அடிச்சிருவாங்க மொத்தமா. இன்னைக்கு 2003 மாதிரி ரிப்பீட் ஆக போகுதுன்னா நான் ஒரு ஹைப்ல இருந்தேன். பட் அது இதாயிருச்சு. இந்த வாட்டி இவங்க வந்து சேஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம அரட்டை ஸ்குவாட் எல்லாருமா சேர்ந்து ஏகமானதான் சொல்றோம். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லாகுல், இந்த ஃபைனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் 2 பேருக்கும் ஃபைனலு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபைனல். இதை மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வேற லெவல்ல ஆயிடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு இதாயிரும். அவங்க அதை ட்ரை டு ப்ரூவ் இட். பட் இந்தியா ஹோம் க்ரௌடு, ஹோம், ஐ திங்க் இந்தியா ஹேஸ் அ பெட்டர் அட்வான்டேஜ். இந்த பேப்பர் இதுல எல்லாமே இட்ஸ் இந்தியா பார்ட்டி டு லூஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. இந்தியா லீக் மேட்ச்ல நம்ம தோத்தோம். சோ எனிதிங் ஹேப்பன். ஸ்லைட் எட்ஜ் ஓவர் கரண்ட் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தா ஹோம் சப்போர்ட் அதெல்லாம் பார்த்தா ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். இல்ல அதான் ஒரு ஹைப்ல வருவோம்ல, ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டல் இது இருக்கும்லடா, அது ஒரு இது இருக்கும். பட் அவங்களும் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு தான் வர்றாங்க. 125 ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க, சும்மாலாம் இல்ல. ஓடிஐல 125 ரன்ஸ்ல ஜெயிக்கிறது வந்து பெரிய மார்ஜின் தான். 340 அடிச்சாங்க அவங்களும், 330. ஏதோ அவங்க கோச்சும் கொஞ்சம் பெரிய இதுவாமே. சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கோச் ரிலாக்ஸா தான் இருப்பாரு, ஜாலியா தான் இருப்பாரு. தோத்தாலும் சிரிச்சா திட்டிட்டே இருப்பாரு. அவங்க வேற ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆனா இங்கிலாந்து சேஸ் பண்ணல, செமிஃபைனல்ல சேஸ் பண்ணாங்க, ஆனா சேஸ் பண்ண முடிக்கல அவங்களால. கிரவுட் சப்போர்ட் முக்கியம் தான். நல்லாவே அன்னைக்கு புஷ் பண்ணாங்க இந்தியாவை, பயங்கரமா புஷ் பண்ணி இது பண்ணாங்க ஆஸ்திரேலியாவோட. பாப்போம் என்னதுன்னு. ஒரு பெரிய மேட்ச் தான், இட் பி மைல் ஸ்டோன் கேம். ஹோப் இட் இஸ் ஹாப்பி இது நமக்கு. லாகுல், இந்தியா ஜெயிச்சிருவாங்களா? கண்டிப்பா. மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஃபைனலும் இதே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துச்சு, பார்படாஸ்ல, ஞாபகம் இருக்கா? ஆனா அதெல்லாம் பயங்கர க்ளோஸா போச்சு. நல்லா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், கடைசியில இந்த கேட்ச பிடிச்சி கொஞ்சம் காப்பாத்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நம்புவோம். முதலாளி, உங்களுடைய இது என்ன? அதான் இந்தியா ஹஸ் தி எட்ஜ். லாகுல் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆர் கேம் டு லூஸ் வீல், பட் வில் புஷ் த்ரூ அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வில் பி வின்னர்ஸ் டுமாரோ. பார்ப்போம். ஸோ அதுதான் வில் சப்போர்ட். இதுல என்னன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து முன்னாடி எல்லாம் வந்து நல்லா எனக்கு தெரியும் WPL மேட்ச் எல்லாம் மூவ் பண்ணாங்க. லைக் இந்தியன் மென்ஸ் மேட்ச் வருது அப்படின்றதுக்காக WPL மேட்சஸ் எனக்கு நடக்காது. அதே மாதிரி IPL ஆக்ஷனுக்காகவும் ஒரு தடவை மூவ் பண்ணாங்க. ஓகே ஃபைன். பட் நாளைக்கு வந்து மென்ஸ் மேட்சும் T20 இந்தியா ஆஸ்திரேலியா T20யும் உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனலும் ஒரே டைம்ல இருக்கு. பாசிபிளி அவங்க என்ன நினைச்சாங்க, இந்தியா ஃபைனல் குவாலிஃபை ஆகுதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ப்ராட்காஸ்டர்ஸ், இல்லை வாட் எவர் இட் இஸ். பட் குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஒரே டைம் தான் நடக்குது. பட் நான்லாம் வந்து இந்தியா ஃபைனல் தான் பிரதர் பார்ப்பேன். இந்தியன் லெட்ஸ் சப்போர்ட் தி இந்தியன் விமன். லாகுல் டன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்தியா வெற்றிகரமாக கப்பை ஜெயிச்சு நம்மலாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரியாணி கிவ்அவேவும் கொடுத்துடலாம், இந்தியா கப்பு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. 3 பேருக்கு இந்தியா கப்பு ஜெயிச்சா பிரியாணி, வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் ஆனா. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு. இந்தியா ஜெயிக்கட்டும் அப்படின்னு லெட்ஸ் ஹோப் அண்ட் சியர். முதலாளி, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா யாருக்காவது குஸ்கா கொடுக்கணுமா? இல்ல நீ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு நினைக்கிற அதானே? சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, சோகத்துல பிரியாணி கொடுக்கலாம், அதையும் வச்சுக்கலாம். சோகத்துல பிரியாணி. இந்தியா ஜெயிச்சா ஹாப்பில பிரியாணி, ஹாப்பினஸ்ல. குஸ்காவா பிரதர்? சீரியஸாவா?
சரி ராகுல் சொல்லிட்டாரு. சரி ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா குஸ்கா உண்டு, இந்தியா ஜெயிச்சா பிரியாணி உண்டு. இதுதான் உங்களுக்கு டீலு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. மட்டும் ராகுல் முதலாளி கம்பெனி மூடிடுவாரு. மட்டும் என்ன நினைக்கிற? அதான் இந்தியா தான் ஜெயிக்கும். எனக்கு இன்னமும் ஷெஃபாலி வர்மா வந்து ப்ரூவ பாயிண்ட் பண்ணி அவங்க தான் ஜெயிக்க வைப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். சந்தோஷம். கண்ணா சந்தோஷம். மட்டோட இதை எடுத்து நம்ம போடுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதலாளி நீங்க சொல்றத சொல்லுங்க. We will be back with the review of this match tomorrow. இதோட சைன் ஆஃப் பண்றோம். Squad. Bye.